ஒருதலை காதலால இளம்பெண் கொலை செய்யப்பட்டு பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. காதலுக்கு மறுப்பு தெரிவிச்ச பெண்ண கொலை செஞ்ச இளைஞர் தன்னை தானே அதே ஆயுதத்தால தாக்கிக்கிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆபத்தான நிலையில இளைஞருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பதபதைப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆந்திர பிரதேச மாநிலம் எலுரு பகுதியை சேர்ந்தவர் ஏசுரத்னம். அதே பகுதியை சேர்ந்த 22 வயதான ஜக்கு ரத்னா கிரேஸ் அப்படின்ற பெண்ணை இவர் ஒரு தலையா காதலிச்சுட்டு வந்ததா கூறப்படுது. ஆனா அந்த இளம்பெண் ஏசுரத்னத்தினுடைய காதலுக்கு மறுப்பு தெரிவிச்சதா கூறப்படுது. இந்த நிலையில சம்பவத்தன்னைக்கு அந்த இளம்பெண்ணை ஏசுரத்னம் வழிமறிச்சு தன்னை காதலிக்க சொல்லி வற்புறுத்தினதாகவும் அதுக்கு அந்த இளம்பெண் மறுப்பு தெரிவிச்சதாகவும் கூறப்படுது. இதனால ஆத்திரமடைஞ்ச ஏசுரத்னம் மறைச்சு வச்சிருந்த ஆயுதத்தாலேயே அந்த இளம்பெண்ணை சராமாரியா தாக்குனதுல அந்த இளம்பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததா கூறப்படுது. அதை தொடர்ந்து அதே ஆயுதத்தால தன்னையும் தாக்கிக்கிட்டு விபரீத முடிவெடுக்கும் முயற்சியில அந்த இளைஞரும் இறங்கியிருந்திருக்காரு. உடனடியா போலீசாருக்கு பொதுமக்கள் தகவலை தெரிவிச்சிருந்திருக்காங்க. தகவலின் அடிப்படையில எலுரு போலீசார் விரைந்து வந்து ஏசுரத்னத்தை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. மேலும் உயிரிழந்த அந்த இளம்பெண்ணுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஏசுரத்னத்தினுடைய நிலை கவலைக்கிடமாய் இருக்கிறதா போலீசார் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல இது தொடர்பான சிசிடிவி காட்சியும் வெளியாகி பதபதைப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்தால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு சூழலும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கு.